ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். உங்கள் ஐஃபோனில் வந்து ட்ரூ டோன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ நீங்கள் உங்கள் ஐஃபோனில் ட்ரூ டோன் ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ட்ரூ டோன் ஒர்க் பண்ணாத இஷ்யூ வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் ஐஃபோனில் ட்ரூ டோன் ஒர்க் ஆகலையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போய்ட்டு செட்டிங்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது பிரைட்னஸுக்கு கீழே ட்ரூ டோன் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ஆஃபில் இருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ சம்டைம்ஸ் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபோனில் இந்த ட்ரூ டோன் வந்து இந்த இடத்துல டிசபிள் ஆகியிருக்கும். அதனாலேயே ட்ரூ டோன் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்போயுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் ஐஃபோனில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அதில் ஜென்ரலில் பாருங்கள், சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு தான் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றதையுமே செக் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்டேட்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கும்போது கூட இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் கூட இருக்கலாம் உங்கள் ஐஃபோனில். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். அப்போயுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை வந்து ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ அப்படி ரீஸ்டார்ட் ஆகும்போது கூட சம்டைம்ஸ் வந்து ஏதாவது இஷ்யூ இருக்குமாச்சுன்னா அது வந்து ஒட்டுவாகவே சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரீஸ்டார்ட்டும் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போயுமே ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு டிஸ்பிளே எதுவும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கப்புறமா தான் ட்ரூ டோன் ஒர்க் ஆகலையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்கணும். அதாவது சம்டைம்ஸ் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணும்போது கூட வந்து ட்ரூ டோன் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே ஒரு நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அதோட உங்களுடைய ஐஃபோனுக்கு ஆப்பிள் கேர் வாரண்ட்டி இருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரூ டோன் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து கிளைம் கூட பண்ணிடலாம். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஒர்க்காக பார்க்கணும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனிப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரூ டோன் ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை உங்கள் ஐஃபோனில் உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.